இது வானத்தின் வாசல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய மாறாத கிருபை நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இதுவரைக்கும் அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறது. இனியும் இந்த தேவன் நம்மை அற்புதமாகவே நடத்த போகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலையோடு, வருத்தத்தோடு, மன பாரத்தோடு, ஒரு வலி வேதனையோடு, ஒரு வியாதியோடு காணப்படுவீர்கள் என்றால், இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையிலே நடக்க போகிறது. நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். ஒருவேளை ஒரு வியாதியிலிருந்து சுகம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். சாக கிடக்கிற கணவன் அல்லது பிள்ளை அல்லது மனைவி பிழைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருமண வயதில் இருக்கிற மகளுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணை அமைய வேண்டும், திருமணம் ஆசீர்வாதமாய் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடன் பாரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்பட, உங்கள் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ரட்சிக்கப்படாத கணவன் அல்லது ரட்சிக்கப்படாத பிள்ளை, ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாயிருக்கிற வீட்டாரால் மன சமாதானத்தை இழந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமையில் தத்தளித்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, ஒரு சமாதானம் வராதா என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிறதை இயேசு உங்களுக்கு செய்வார். நீங்கள் எந்தெந்த நன்மைகளை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிறது. அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது. விரைவில், சீக்கிரத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். பிரியமானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் அநேகர் எங்களுக்கு அனுப்பி வருகிறீர்கள், தெரியப்படுத்துகிறீர்கள். இன்றைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்கன்னா, உங்களுக்காக நாங்கள் ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது தொலைபேசி எண்ணுக்கோ நீங்கள் அழைத்து நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாய், குறும் செய்தியாக நீங்கள் அதை எங்களுக்கு அனுப்பி வைப்பீர்கள் என்றால் எங்களுடைய ஜெப குழுவில் உங்களுக்காக தொடர்ந்து உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்பார்கள். உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தினால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள். கர்த்தர் தடையில்லாமல் இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து வெளிப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக எங்களிடத்தில் ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொண்ட அநேக பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்ட ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் நான் ஒரு நிமிடம் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிறேன். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்கள் சந்தோஷத்தை நேர நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும்
இதை பார்க்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரி தாய் தகப்பனுக்காக இந்த நேரத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். வியாதியிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்க சொன்னவர்கள் உண்டு, கடன் பிரச்சனைகள் மாற ஜெபிக்க சொன்னவர்கள் உண்டு, பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக ஜெபிக்க சொன்ன மக்கள் உண்டு, குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிக்க சொன்னவர்கள் உண்டு. ஒவ்வொருத்தருக்காக நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன். தடைபட்டிருக்கிற நன்மைகள் வர வேண்டும் என்று ஜெபிக்க சொன்ன மக்கள் உண்டு. ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்திலே நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யூடியூப் சேனல் மூலமாக, ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாக, உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களிடத்தில் ஜெபிக்கும்படி ஆக உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொண்ட அனுப்பின அவருடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களும் தேவன் அங்கீகரித்து இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பலத்த சாட்சிகள் எழும்பட்டும், நோய்கள் குணமாகட்டும், அசுத்த ஆவிகள் துரத்தப்படட்டும், கட்டுகள் நுகங்கள் உடைக்கப்படட்டும், பெரிய பெரிய அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த டிவியிலே இதை கேட்டுக்கொண்டே ஆமென், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த சகோதரிக்காக சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். யூடியூப் சேனல்ல இதை பார்த்து கொண்டு எனக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கட்டும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதம் அவர்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. நிரப்படியை செய்துவிட்டீர், அதற்காக ஸ்தோத்திர. நல்ல சாட்சிகளை கேட்கப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்க இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறீங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்க பிரச்சனைகள் நீங்குவதற்கு இன்றைக்கு நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அதை உனக்கு செய்ய நான் நினைச்சிட்டேன் என்பதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தமாக இருக்கிறது. என் வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில, நீ உன் படிப்புல, உன் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புல என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாயோ அதை உனக்கு தர நான் நினைத்து விட்டேன் என்று தேவன் சொல்லுகிறான். என் அன்பு சகோதரி, உன் குடும்பத்துல, உன் கணவனுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு கொடுக்க நினைத்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரா, உங்க தொழில்ல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய காரியத்துல நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு கொடுக்க நினைத்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கர்த்தர் ஒண்ணு நினைச்சிட்டார்னா அதை அவர் செய்வார். யோபு 42:2 சொல்லுகிறது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் ஒண்ணு செய்ய நினைச்சிட்டார்னா அது தடைபடாதுங்க. அது நிச்சயமா தடைபடாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை செய்ய நினைத்தாரோ அது தடைபடவே படாது.
அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நிறைவேறும். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், நீங்கள் அதை சுதந்திரிக்க போகிறீர்கள், நீங்கள் அதை சுதந்திரித்து மகிழப் போகிறீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இன்றைக்கே அது நடக்க போகிறது. இன்றைக்கே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் எதிர்பார்த்த முடிவை அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி கொடுத்தார்? 2 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி ஒரு ஆழமான ரகசியத்தை, சத்தியத்தை, வேதத்தில் நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு மறைவாக இருக்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். தேவன் ஆபிரகாமை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆதியாகமம் 24:1 சொல்லுகிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானா, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆபிரகாமுக்கு வயதாகி முதிர் வயதாகி விட்டது. ஆபிரகாமுடைய நிலைமை என்ன? வேதம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படியே அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆதியாகமம் 13:2 சொல்லுகிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆதியாகமம் 24:35 ஆபிரகாமை குறித்து அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடுகளையும் மாடுகளையும் வெள்ளிகளையும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆபிரகாம் எப்படி அதை சுதந்திரித்து கொண்டான்? நம்ம சொல்லுவோம், ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தான், அதனாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று. உண்மைதான், தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தான், அவன் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான், அதை சுதந்திரித்து கொண்டான். அந்த விசுவாசித்தான் என்கிற அந்த ஒரே வார்த்தையிலே அவன் அதை எப்படி விசுவாசித்தான், எப்படி அதை சுதந்திரித்து கொண்டான் என்கிற மறை பொருட்கள் இருக்கிறது. எப்படி அவன் அதை சுதந்திரித்து கொண்டான், அவனுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த நன்மை அவன் பெற்றான், எப்படி இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்கிறதை நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பது என்பது சுலபமான ஒன்று. தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வதுதான் கடினம். வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு அதை சுதந்திரிப்பது சுலபம். தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து விட்டார் என்றான், தேவனுடைய வாக்குத்தத்தம் உனக்கு உண்டாயிருக்கும் என்றான், அதை சுலபமாய் சுதந்திரிக்க முடியும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாம, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் இன்னும் நிறைவேறாம உடைய வாழ்க்கையில வேதனையும் விரக்தியும் ஒரு சந்தேகமும் குழப்பமும், என் வாழ்க்கை இனி ஆசீர்வதிக்கப்படவா போகிறது என்கிற ஒரு மனநிலையும் காணப்படுமானால், நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை மிகவும் சுலபமாக மிகவும் எளிதாக சுதந்திரித்து கொள்ள முடியும். நாம் எதிர்பார்க்கிறதை ஆண்டவர் எனக்கு செய்ய நினைக்கிறார், நினைத்து விட்டார்.
நான் எதை எதிர்பார்க்கிறேன்? என்னுடைய ஒரு விருப்பத்தை அல்ல, என்னுடைய ஒரு ஆசையை அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை, தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அதை நான் எதிர்பார்ப்பது தவறு அல்ல. அதை கர்த்தர் எனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை கர்த்தர் எனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதை எதிர்பார்ப்பது தவறு அல்ல. ஒருவேளை நானா ஒரு ஆசைய, ஒரு விருப்பத்தை எனக்குள்ள உண்டு பண்ணி, ஆண்டவர் இது எனக்கு தர வேண்டும் என்று ஒருவேளை நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்றால் அது ஒருவேளை தவறாக கூட முடியலாம். என்னுடைய மன விருப்பம் அல்லது என்னுடைய ஆசை அல்லது என்னுடைய சரீரத்தின் ஒரு இச்சையை நான் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பது தவறாய் போய் முடியலாம். அதை கர்த்தர் எனக்கு தர நினைக்காமல் போகலாம், அது என்னுடைய வாழ்க்கையில் வராமல் போகலாம். ஆனா தேவனே என்னோடு பேசி நான் இதை உனக்கு தருவேன், கர்த்தரே என்னோடு பேசி நான் இதை உனக்கு ஆசீர்வதிப்பேன், கர்த்தரே என்னோடு பேசி வார்த்தை கொடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பானால் அது என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், அது நிறைவேற வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது ஒரு தவறும் அல்ல. அதை எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் தவறு. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவருடைய வாக்கு தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நானோ அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்காமல், அதை விரும்பாமல், அது என்றைக்கு நடக்குமோ என்று ஒரு ஏக்கம், ஒரு காத்திருப்பு, ஒரு விருப்பம் இல்லாமல் இருப்பதுதான் தவறு. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நான் அதை எதிர்பார்ப்பதில் தவறு அல்ல. பாருங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளையினிடத்தில், ஒரு தகப்பன் தன் மகனிடத்தில், நான் இன்றைக்கு இதை உனக்கு வாங்கி கொடுப்பேன், இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் உன்னை இந்த இடத்திற்கு அழைத்து செல்லுவேன், இந்த பார்க்குக்கு அழைத்து செல்லுவேன், இந்த பீச்சுக்கு அழைத்து செல்வேன் என்று ஒரு தகப்பன் தன் மகனிடத்தில் சொல்லி, இன்றைக்கு நான் உனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், இன்றைக்கு நான் உனக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுப்பேன் என்று ஒரு தகப்பன் தன் மகனிடத்தில் சொல்லி இருந்தால், அந்த மகன் என் அப்பா எனக்கு இதை வாங்கி தருவேன் என்று சொல்லி இருக்கிறான், இன்றைக்கு அதை எனக்கு அவர் வாங்கி தர வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது தவறு அல்ல. என் தகப்பன் என்னை இங்கே அழைத்து செல்வேன் என்று சொல்லி இருக்கிறார், இன்றைக்கு அவர் என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது தவறு அல்ல. ஒருவேளை என் தகப்பன் இடத்தில் சொல்லவில்லை, உனக்கு நான் இதை தருவேன், இதை வாங்கி கொடுப்பேன், உனக்கு இங்கே அழைத்து கொண்டு போவேன் என்று என் தகப்பன் எனக்கு சொல்லாமல், ஒருவேளை அப்பா எனக்கு நான் இங்கே போக வேண்டும், எனக்கு இது வேண்டும், இது எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சில வேளையில் தவறாய் முடியலாம், சில வேளையில் தவறாய் முடியலாம். அதற்கு சாத்தியம் இல்லை என்கிற நிலையில், அதற்கு அவசியம் இல்லை என்கிற நிலையில், அது ஒருவேளை அது எனக்கு தகுதி இல்லை என்கிற ஒரு நிலையில் நான் எதிர்பார்ப்பது தவறாய் முடியலாம். ஆனால் என் தகப்பன் எனக்கு சொன்னதை நான் எதிர்பார்ப்பது ஒருபோதும் தவறாகவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் என்னெல்லாம் பேசி இருக்கிறாரோ, அது நடக்க வேண்டும் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் எதிர்பார்ப்பது தவறு அல்ல. அதை எதிர்பார்க்காமல் இருப்பதே தவறு. நீங்கள் அதை எதிர்பார்ப்பீர்கள் என்றால், எனக்கு கர்த்தர் சொன்ன இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று உங்கள் இருதயத்தில் எதிர்பார்ப்பீர்கள் என்றால், அதை உடனே அதை செய்வதற்கு அவர் நினைத்து விடுகிறார், அவர் நினைத்து விடுகிறார். அவர் அதை செய்ய நினைத்ததினாலே தான் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார். ஆண்டவர் அதை நினைத்து விட்டார், அதை திட்டம் பண்ணி விட்டார், அதை நிச்சயமாகவே அவர் அதை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உலகத்தினுடைய தகப்பன்மார்கள் சில வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை செய்ய முடியாமல் போகலாம். இதை செய்வேன், இதை தருவேன் என்று ஒரு தகப்பன் சொல்லிவிட்டு ஒருவேளை செய்ய முடியாமல் போகலாம். ஒரு தகப்பன் தன் மகனிடத்தில்
அவன் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே அந்த தகப்பன் சொன்னான், அவனை ஒரு மருத்துவர் ஆக்கப் போகிறேன் என்று. அந்த மகனுடைய விருப்பமும் கூட அதுவாக இருந்தது. நான் ஒரு டாக்டர் ஆக வேண்டும். தகப்பனிடத்திலே சொன்ன, நான் டாக்டர் ஆகணும்ப்பா. தகப்பனும் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவராக சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தா கூட அவர் தன் மகனிடத்திலே சொன்னான், அவனை எப்படி ஆகலும் டாக்டர் ஆக்குவேன் என்று. அந்த தகப்பனுடைய விருப்பமும் அதுதான். ஒவ்வொரு நாளும் தன் மகனிடத்திலே, நான் உன்னை டாக்டர் ஆக்குவேன்ப்பா, நான் உன்னை டாக்டர் ஆக்குவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். மகனும் அதை நம்பினான், மகனும் அதை எதிர்பார்த்தான். தன் தகப்பனிடத்தில் எப்பொழுதும், நான் டாக்டராக வேண்டும்ப்பா, நான் டாக்டராக வேண்டும், அதுக்கு அது செய்யணும், இது செய்யணும், இது வேணும், அது வேணும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். தகப்பனும் அதற்காய் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி இரவும் பகலும் கடினமாய் உழைத்து மகனை அந்த மருத்துவராக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு மருத்துவ கல்லூரியில் சேர்த்து விட்டார். டாக்டர் படிக்க மகன் போகிறான். 1 வருடம் கழிந்தது, 2 வருடம் கழிந்தது. 2வது வருடம் முடியும் பொழுது தகப்பன் திடீரென்று மரித்து போகிறார். தொடர்ந்து இந்த மகனுக்கு படிக்க முடியவில்லை. படிப்பு செலவை ஏற்க யாரும் இல்லை. படிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். படிப்பு பாதியிலே நின்றது. சாதாரண ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்தான். தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய விரக்தி அடைந்து எப்பொழுதும் அவர் சொன்னது, என் தகப்பன் என்னை மருத்துவனாக்குவேன் என்று சொன்னான். ஏமாற்றி விட்டார் என்று எப்பொழுதும் புலம்பி அவனுடைய மனம் குழம்பி போனது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உலகத்தின் மனிதர்கள் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு ஒருவேளை பலன் இல்லாமல் போகலாம். ஆனால் தேவனோ தம்முடைய வார்த்தையை அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவன் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறவனாகவே இருந்தான். எப்பொழுதும் கர்த்தர்கிட்ட எதிர்பார்ப்பான், அதை அவன் பெற்றுக்கொண்டான். எப்படி தேவனிடத்தில் எதிர்பார்த்து பெற்றுக்கொள்வது? பாருங்கள், ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை 8வது வசனத்தை நான் உங்களுக்காய் படிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கேயே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானோ அவ்விடமிட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். 8வது வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். பாருங்கள், ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து, ஆபிரகாமே, உன்னுடைய ஒரே மகனை நீ எனக்காக பலி செலுத்த வேண்டும். நான் காண்பிக்கிற மோரிய தேசத்தின் மலைக்கு மேலே கொண்டு போய் உன் மகனை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னபோது உடனே அதை ஏற்றுக்கொண்டு, சரி ஆண்டவரே, நான் என்னுடைய மகனை பலி கொடுக்கிறேன் என்று அதிகாலமே எழுந்து புறப்பட்டு பிரயாணப்பட்டு அவன் மோரிய தேசத்து மலைக்கு வருகிறான். அந்த மலைக்கு மேலே போகும் பொழுது தன்னுடைய வேலைக்காரர்களை கீழே நிறுத்திவிட்டு, நீங்கள் இங்கே நில்லுங்கள், நானும் என் மகனும் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு விட்டு வருவோம் என்று அவன் சொல்லுகிறான். தொடர்ந்து அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். போகிற வழியிலே மலையில ஏறும் பொழுது மகன் ஈசாக்கு கேட்கிறான்ப்பா, அவன் பலி செலுத்ததுக்கு விறகுலாம் இருக்குது, கத்தி இருக்குது, பலி செலுத்துக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா, பலி செலுத்த ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மகன் ஈசாக்கிடத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறான், நமக்கு பலி செலுத்த ஆட்டுக்குட்டிய கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டிய கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்கிற வார்த்தையை பேசுகிறான். இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது.
நான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்வேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை நிறைவேற வேண்டும். நான் எதிர்பார்க்கிற அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் அதை எனக்கு செய்ய அவர் நினைத்து விடுகிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை எப்படி பெற்று கொள்ளுகிறேன் என்றால் என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மூலமாய் பெற்றுக் கொள்ளுகிறேன். பாருங்க, நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுக்கும் பொழுதே, கர்த்தர் எனக்கு வார்த்தை, இது உனக்கு நான் கொடுப்பேன், உன் வாழ்க்கையில் இந்த நன்மையை தருவேன் என்று அவர் சொல்லும் பொழுதே அது உண்டாகிவிட்டது. உதாரணத்துக்கு, நான் ஒரு வாடகை வீட்டிலே குடியிருக்கிறேன். நான் தேவனிடத்திலே ஜெபிக்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று தேவனிடத்திலே கேட்கிறேன். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன், இந்த பகுதியிலே கொடுப்பேன், இப்படி ஒரு வீட்டை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, உனக்கு ஒரு சொந்த வீட்டை நான் தருவேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் காலையிலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை வருது, நான் உனக்கு சொந்த வீட்டை கொடுப்பேன் என்று வார்த்தை உண்டாகிறது. என்றால் எப்பொழுது தேவனிடத்தில் இருந்து ஒரு வார்த்தை வந்ததோ அப்பொழுது அந்த வீடு எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. அப்பொழுது அந்த வீடு எனக்காக கட்டப்பட்டு விட்டது. அப்பொழுது அந்த வீடு எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் என்னுடைய மாம்ச கண்ணால் நான் அந்த வீட்டை இன்னும் பார்க்கவில்லை. என்னுடைய சரீரத்தினால் அந்த வீட்டுக்குள் நான் இன்னும் பிரவேசிக்கவில்லை. ஏனென்றால் அந்த வீடு இன்னும் உலகத்தில் வரவில்லை. தேவனுடைய வார்த்தை உண்டான பொழுது அந்த வீடு உண்டாகிவிட்டது. எங்கன்னா ஆவிக்குரிய உலகத்தில். ஆவிக்குரிய உலகத்தில் அந்த வீடு உண்டாகிவிட்டது. அதை தேவன் எனக்காய் கட்டிவிட்டார், தேவன் அதை எனக்காய் ஏற்படுத்தி விட்டார். எப்பொழுது வார்த்தை வந்ததோ அப்பொழுது அது உண்டாகிவிட்டது. தேவனுடைய வார்த்தை அது சிருஷ்டிப்பின் வல்லமை உள்ளதாய் புறப்படுகிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்றும் வெறுமையாக போகாது. கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி 5-10 வருடம் கழித்து வெளிச்சம் உண்டாகவில்லை. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் வெளிச்சம் உண்டாகிவிட்டது. அதே போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு வீட்டை தருவேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுதே அந்த வீடு உருவாகிவிட்டது. எங்கன்னா ஆவிக்குரிய உலகத்தில் அது உருவாகிவிட்டது. அது ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது. என் கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகத்தில் அந்த வீடு இருக்கிறது, அது உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் இப்பொழுது அதனுடைய இந்த சரீர உலகத்தில் அது வர வேண்டும், நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வீட்டில் குடியேற வேண்டும். அதை எப்படி சுதந்திரிப்பது என்றால், ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தின இந்த விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்தியே அதை சுதந்திரிக்க முடியும். நான் எதை விசுவாசிக்கிறேனோ, எதை எதிர்பார்க்கிறேனோ, எந்த வார்த்தை ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, எது ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது இப்பொழுது என்னுடைய கண்கள் பார்க்கிறதோ, அதை நான் என் வாயினால் பேசும் பொழுது அது இந்த சரீர உலகத்தில் உண்டாகிறது. இன்னும் நீங்கள் விளங்கும்படி நான் சொல்லுகிறேன். ஆபிரகாமை ஆண்டவர் உன் மகனை பலி செலுத்து என்று சொல்லும் பொழுதே ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தது என்றால், ஆண்டவரே என் மகன் திரும்ப எனக்கு உயிரோடு வேண்டும், என் மகன் உயிரோடு இருக்க வேண்டும், என் மகன் மரித்து போகக்கூடாது. நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்று நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கிறேன். என் மகன் இன்றையோடு அவனுடைய கதை முடியக்கூடாது, அவன் பெருக வேண்டும், அவனுடைய சந்ததி பூமியை நிரப்ப வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தான், விசுவாசித்தான். அதை ஆவிக்குரிய மண்டலத்தில் அது இருக்கிறதை பார்க்கிறான். எப்பொழுது அது ஆவிக்குரிய மண்டலத்தில் உருவானது என்றால் 25 வருடத்துக்கு முன்பதாகவே உருவாகிவிட்டது. எப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்று வார்த்தை சொன்னாரோ அப்பொழுதே அது ஆவிக்குரிய மண்டலத்தில் உருவாகிவிட்டது, ஆவிக்குரிய உலகத்தில் உருவாகிவிட்டது. அதையே ஆபிரகாம் பார்க்கிறான், அதையே பார்க்கிறான். அது இருக்கிறது, அது அழியாது, அது மாறாது. தேவனுடைய வார்த்தை
மாறாதது, அழியாதது. ஆவிக்குரிய மண்டலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த வீடு, ஆவிக்குரிய மண்டலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற என் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக போகிறது. அதை யாரும் மாற்ற முடியாது. ஆவிக்குரிய கண்களில் அதை பார்க்கிறான், அதையே பேசுறான். நான் இப்பொழுது என் மகனை பலி செலுத்த மேல போனாலும் திரும்ப என் மகனோடு நான் வருவேன். மகனிடத்தில் சொல்லுகிறான், ஆமென், மகனே, ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, நாம் திரும்ப வருவோம். நான் உன்னை பலி செலுத்த போவது இல்லை, ஒரு பலி செலுத்த போவது இல்லை. ஆண்டவர் அங்கே ஆயத்தப்படுத்தி இருப்பார் என்று அவன் எதிர்பார்க்கிறான், அதையே பேசுகிறான். ஆவிக்குரிய மண்டலத்திலே பார்க்கிறான், பேசுகிறான். நீங்களும் நானும் உலகத்தான் அல்ல, ஆவிக்குரியவர்கள். மாம்சத்தினுடைய சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனை ஜீவனும் சமாதானமும். நாம் ஆவிக்குரிய பார்வையில் பார்க்க பழக வேண்டும், ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். இந்த மாம்ச உலகத்தையே பார்த்து 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 நம்முடைய வாழ்க்கையை ஏமாந்து போகக்கூடாது. இது நிஜம் அல்ல, இந்த உலகத்தில் நான் பார்ப்பது நிஜம் அல்ல. தேவனுடைய உலகத்தில், அதாவது ஆவிக்குரிய உலகத்தில் பார்ப்பதே நிஜம். ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் சொன்னபடி அப்படியே அது இருக்கிறது. ஒருவேளை நிஜ உலகத்தில் இல்லை, ஆனால் இந்த மாம்ச உலகம் அல்ல உண்மையானது, ஆவிக்குரிய உலகமே உண்மை. இது பொய், அது நிஜம். நாம் அநேகர் அது பொய், இதுதான் நிஜம் என்று நினைக்கிறோம். ஆனா இல்லங்க, தேவன் சொன்னதான் உண்மை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது பொய். நாம் உண்மையா இருக்கிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி பெற்றுக்கொள்வோம் என்றால், நம்முடைய வார்த்தையில் பேசிதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் எனக்கான வீட்டை அவர் தருவார். அவர் எனக்கான வீட்டை உண்டு பண்ணிவிட்டார். அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அதை நான் சுதந்திரிப்பேன். அந்த வீட்டில் குடியிருப்பேன். வாடகை வீட்டில் அல்ல, சொந்த வீட்டில் குடியிருப்பேன் என்று நான் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறத பார்த்து இந்த மாம்சத்தில் பேச பேச, இந்த மாம்ச உலகத்தில் பேச பேச, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது இந்த உலகத்தில் கடந்து வரும். நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில செய்தார். அவனுடைய நிஜ மாம்ச உலகத்தில் இருந்ததை குறித்து அவன் பார்க்கவே இல்லை. அவனுடைய சரீரம் செத்து போயிட்டு, அவனுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போய்விட்டது. இது மாம்ச உலகத்தில் இருக்குது, இது பொய்யுங்க, இப்படி இல்லை, இது நான் நம்ப மாட்டேன். நான் எதை நம்புவேன்னா ஆவிக்குரிய உலகத்தில் நம்புவேன். அங்கே எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு சந்ததி இருக்கிறது. என் மனைவியுடைய கற்பம் செத்து போகவில்லை, அதில் சந்ததிகள் உருவாகும், அந்த சந்ததி பூமியை நிரப்பும். இது ஆவிக்குரிய உலகம். அங்க அப்படிதான் இருக்குது. அங்கே ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போகல, அவனுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போகல. ஆவிக்குரிய உலகத்துல வேற மாதிரி இருக்குது, தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறது. ஆனால் இந்த மாம்ச உலகத்தில் வேறு போல இருக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. இங்கே ஆபிரகாமுடைய சரீரம் செத்து இருக்கிறது, அவனுடைய மனைவி ஆகிய சாராளுடைய கற்பம் அடைத்து இருக்கிறது. இங்கே சாத்தியம் இல்லை, அங்கே சாத்தியம். நான் இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன், இது என்னை ஏமாற்றுகிறது, இது பொய் சொல்லுகிறது. தேவன் பொய் சொல்லுவதில்லை. தேவனுடைய உலகத்தில் தான் உண்மை, அவருடைய வார்த்தை தான் உண்மை என்று அதை நம்பி அங்கே அதையே பார்த்து, இதை பார்க்க கூடாது, இதை பார்த்து ஏமாறக்கூடாது. இது ஏமாற்றுகிறது, அதை பார்த்து அதையே நம்பி பேசணும். நான் பெற்றுக்கொண்டேன், நான் சுதந்திரிப்பேன், என் வாழ்க்கையில நடக்கும், நிச்சயமாக நடக்கும், நான் அதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு பேச 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 அங்கே ஆவிக்குரிய மண்டலத்தில் இருப்பது சரீர மண்டலத்தில் உண்டாகும். அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது, உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் இந்த உலகத்தையே பார்த்து ஐயோ என் சரீரம் செத்து போயாச்சு, என் மனைவியுடைய சாராளுடைய கற்பம் செத்து போயாச்சு, இனி பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் இப்படின்னு இந்த மாம்ச உலகத்தில் உள்ளதை பார்த்து பார்த்து பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவன் உங்களுக்கு அது ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாமல் போகும்.
பெற்றுக்கொள்ளவே முடியாமல் போகும். ஏதோ ஒரு வேலைக்காக, திருமணத்துக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் காத்திருந்து ஜெபித்தீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டார், வார்த்தை கொடுத்தார்ல. அந்த வார்த்தை கொடுத்த போதே அது ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கான வேலை, திருமணம், உங்களுக்கான குழந்தை, உங்களுக்கான வருமானம், எல்லா நன்மைகளும் உண்டாகிவிட்டது. அது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது. அதை பாருங்கள், அதை உங்கள் ஆவிக்குரிய கண்களாலே பார்த்து பேசுங்கள். எனக்கு அப்படியே சம்பவித்தது, அப்படியே நடந்தது, எனக்கு வேலை கிடைத்தது, எனக்கு வருமானம் வந்தது, என் கடன் தீர்ந்தது, கர்த்தர் எனக்கு அதை செய்தார், அதை செய்ய போகிறார் என்று நீங்கள் பேச பேச அங்கே ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது சரீரத்தில் உண்டாகும், நடக்கும். ஆனா இங்கே இருக்கிறத நீங்க இங்கே இருக்கு வேலை இல்லை, ஓ கடன், இங்கே இழப்பு, எனக்கு குழந்தை இல்லை, வராது, நடக்காது, இதையே பேசிக்கொண்டு இருந்தா நீங்கள் நன்மைகளை இழந்து போவீர்கள். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மகிமையான வேளைக்காக நான் உம்மை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய அற்புதங்கள் இன்றைக்கே நடக்கட்டும். இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகள் உண்டாகட்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்